வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நான் ரோல்ஸ் கான்செப்டை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சிஸ்டம் ரோல்னா என்ன, அசிஸ்டண்ட் அண்ட் யூசர் ரோல் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் எப்படி கிட்ஹப் மாடலில் நம்ம பிளே கிரவுண்டில் ஒரு ப்ராம்ப்டை சென்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் கெட் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கிட்ஹப் மாடலை பற்றி கம்ப்ளீட் ஸ்டடி பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப் எப்படி ஒரு ஆக்சஸ் டோக்கன் கிரியேட் பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டெப் பைத்தான் லாங்குவேஜ் மூலயமா இந்த கிட்ஹப் மாடலை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்களுக்கு கிட்ஹப் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் github.comல போயிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணீங்க. ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பிறகு github.com/marketplace அப்படின்னு சொல்லி இந்த யூஆர்எலுக்கு போனீங்க அப்படின்னா மாடல்ஸை கிளிக் பண்ண பிறகு லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் டிஸ்பிளே ஆகும். OpenAI மாடல்ஸ், GPT-4o, 4o mini, O mini, O1 preview, டெக்ஸ்ட் எம்பெடிங், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கும். இது OpenAI ரிலேட்டட் மாடல்ஸ். OpenAIங்கிறது செப்பரேட் கம்பெனி. இதை நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இங்கே பை மாடல்ஸ், இது எல்லாம் கம்ப்ளீட்டாக மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டட் மாடல்ஸ். இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. மெட்டா மாடல்ஸ், ஃபேஸ்புக்கு, லாமா மாடல்ஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா OpenAI மாடல்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். OpenAI மாடல் யூஸ் பண்றதுக்கு நீங்க எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன மாடல் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா 4o miniங்கிற மாடல் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த மாடல் கிளிக் பண்றேன். இந்த மாடல் ஓப்பன் பண்ண பிறகு இங்கே தான் நம்ம ப்ராம்ப்ட் என்ட்ரு பண்ணுவோம். நம்ம டேரெக்டாக இந்த பிளே கிரவுண்டுன்ற ஆப்ஷன் போவோம். இந்த பிளே கிரவுண்ட் தான் லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பிளே கிரவுண்டில் நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்ட் செட் பண்ணி இங்கே ப்ராம்ப்ட் சென்ட் பண்ணியிருப்போம். மாடல் நமக்கான அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தோம். இப்போ நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பைத்தான் ப்ரோக்ராம் மூலியமா இந்த மாடலை ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதான் நம்மளோட ஐடியா. இப்போ இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. கிட்ஹப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதில் மூலயமா மார்க்கெட் பிளேஸ் உங்களுக்கு என்ன மாடல் யூஸ் பண்ணுமோ அந்த மாடல் சூஸ் பண்ணீங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு ஆக்சஸ் கிரியேட் பண்ணும். ஆக்சஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கெட் API கீ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் பர்சனல் ஆக்சஸ் டோக்கன். இங்கே 2 டைப்ஸ் இருக்கும், GitHub அண்ட் Azure AI. இப்போ GitHub ஓப்பன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கோ இல்லை ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட்டுக்கோ நம்ம இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ண போறீங்க, ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ண போறீங்க, எண்ட் யூசர் கஸ்டமர்ஸ் இதை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பே as you go அப்படின்னு சொல்லிட்டு இந்த Azure AI மூலியமா தான் நம்ம டிஸ்பேட்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக டைரக்டா நம்ம GitHub மாடல் யூஸ் பண்ண போறோம். இதுல எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கா? GitHub OpenAI மாடலுக்கும் Azure OpenAI மாடலுக்கும் OpenAI மாடலுக்கும் இது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டு என்டர் த மாடல்ஸ், அவ்வளோதான். இப்போ GitHub மூலயமா நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதை நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல யூஸ் பண்ணிப்பேன். Azure மூலயமா போகும்போது நான் பேமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். பட் கோட் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் URL அண்ட் உங்களோட ஆக்சஸ் டோக்கன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் சேம் தான், நோ டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா GitHub அப்படின்னு போயிட்டு இங்கே கெட் டெவலப்பர் கீ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது ஆக்சஸ் டோக்கன் கிரியேட் பண்றதுக்கான பேஜுக்கு நம்மளை ரீடைரக்ட் பண்ணும். இந்த கெட் டெவலப்பர் கீ அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்றோம். இந்த பட்டனை ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ண பிறகு இது டோக்கன் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இந்த டோக்கன் பேஜ் எங்க இருக்கு அப்படின்னா github.com செட்டிங்ஸ் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த பேஜுக்கு நீங்க வரணும் அப்படின்னா த்ரூ மாடல்ஸ் வழியாக தான் வரணும் அவசியம் கிடையாது. மாடல்ஸ் போயிட்டு கெட் API கீ மூலியமா வரணும் அவசியம் கிடையாது. நீங்க உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும் இங்கே இந்த டாப்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த செட்டிங்ஸ்ல இருந்து நீங்க டோக்கன்ஸ்க்கு ஈஸியா வந்துடலாம். ஓகே, இதுல 2 வே இருக்கு. ஒன்று கிளாசிக்கல் வே அண்ட் அனதர் நியூ வே. நான் அந்த நியூ வேக்கு போய்க்கிறேன். இங்க டாப்ல பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரேட் நியூ டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டோக்கன் நேம் கொடுக்கணும்.
நீங்கள் இதுக்கு வந்து என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைல் நேம் மாறுது அப்படிதான். இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆகும். அந்த டோக்கன் தான் நமக்கு தேவை. இது வந்து ஜஸ்ட் ஃபார் டெமோ அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். உங்களோட இந்த கீயோட ஓனர் யார் அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களோட நேம் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வேற யூசர் எதுவும் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக வந்து இது எப்போ எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 30 days டைம் லைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 7 days-ஆ 60 days-ஆ 90 days-ஆ இல்லை கஸ்டம் இல்லை எப்போவுமே எக்ஸ்பயர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட் கோ வித் 30 days அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த கீயை பற்றி வேணும்னா எழுதிக்கலாம். இது வந்து ரெபாசிட்டரி ஆக்சஸ். நான் வந்து ஆல் ரெபாசிட்டரி கொடுத்துக்கிறேன் இங்கே. அவ்வளோதான். வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே தேவை கிடையாது. இப்போக்கி நமக்கு வந்து இன் டீட்டெயிலாக தேவை கிடையாது. இது நமக்கு இப்போ தேவை என்ன அப்படின்னா நமக்கு டோக்கன் தேவை, அவ்வளோதான். ஸோ ஜென்ரேட் டோக்கன் சொல்லி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து டோக்கன் ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டோக்கன். ஸோ ஜஸ்ட் இந்த டோக்கனை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து பைத்தான் லாங்குவேஜ் மூலயமா மாடல் ஆக்சஸ் பண்ண போகிறோம். எந்த மாடல் ஆக்சஸ் பண்ண போகிறோம்? GitHub இல்லை உள்ள OpenAI 4o mini அப்படிங்கிற இந்த மாடலை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து OpenAI பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதையும் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் எப்படி அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃப்ரம் OpenAI இம்போர்ட் OpenAI பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் OpenAIங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் வந்து நம்ம வந்து GitHub மாடல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே கிளைண்ட் ஈக்குவல் டு OpenAI URL செட் பண்ணணும். இதை நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ் பண்ணியிருப்பேன். யூஆர்எல்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா GitHub மாடலுக்கான ஆக்சஸ் பண்ணுறதுக்கான யூஆர்எல் நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ அந்த யூஆர்எல் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அந்த யூஆர்எல் மாடல்ஸ் இன்ஃபரன்ஸ் AI.azure.com. ஒன்ஸ் இதை பாஸ் பண்ண பிறகு API கீ பாஸ் பண்ணும். இந்த API கீ தான் வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் ஜென்ரேட் பண்ணது. என்னது ஆக்சஸ் டோக்கன் ஜென்ரேட் பண்ணோம்ல அந்த கீ வந்து இங்கே பாஸ் பண்ணும். ஸோ நான் காப்பி பண்ணியிருக்க கீயை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் வித் நெக்ஸ்ட் லைன். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நம்மளோட ப்ராம்ப்டை வந்து நம்ம சென்ட் பண்ணணும். நம்மளோட கொரியை வந்து மாடலுக்கு சென்ட் பண்ணணும். அது எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு கிளைண்ட் டாட் சாட் டாட் கம்ப்ளீஷன் டாட் கிரியேட் அப்படின்னு சொல்லி இந்த ஏபிஐ கால் பண்ணணும். இந்த ஏபிஐ கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம என்ன செட் பண்ணணும் அப்படின்னா மாடல் செட் பண்ணணும். என்ன மாடல் செட் பண்ணோம்? நம்ம எந்த மாடலை ஆக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த மாடலை பாஸ் பண்ண போகிறோம். அதை செட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? GPT-4o miniங்கிற மாடல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடல் நேம் தான் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ GPT-4o mini அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணியாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இந்த மெசேஜ் தான் வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கோத்ரூ பண்ணுங்க. இந்த ரோல்ஸ் சிஸ்டம் அசிஸ்டண்ட் யூசர் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபுல்லாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம மெசேஜ் பாஸ் பண்ணணும். ஸோ மெசேஜ் சிஸ்டம் ரோல் வந்து இங்கே வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா சிஸ்டம் ரோல் கண்டென்ட் வந்து யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் சொல்லி பாஸ் பண்ணியாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் யூசர் ரோல் இங்கே வந்து மெசேஜ் வந்து ஹலோ ஜஸ்ட் ஹவ் ஆர் யூ லேட்டராக சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஹவ் ஆர் யூ. மெசேஜ் ரோல் சிஸ்டம் இதுதான் வந்து நம்ம எங்கே செட் பண்ணியிருப்போம்? இந்த இடத்துல செட் பண்ணியிருப்போம். சிஸ்டம் ப்ராம்ப்டில் நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்டோட
ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். நம்மளோட ப்ரோக்ராமில் இங்கே செட் பண்ணியிருக்கோம். ரோல் சிஸ்டம் கண்டென்ட் யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணோம். நம்ம இங்கே தான் பாஸ் பண்ணியிருப்போம் முன்னாடி. லைக் எப்படி பாஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இப்படி பாஸ் பண்ணியிருப்போம். யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து யூசர்னா நம்ம ஆர் எண்ட் யூசர் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி நம்மளோட யூசர் மெசேஜ் வந்து இங்கே தான் பாஸ் பண்ணியிருப்போம். டைப் யுவர் ப்ராம்ப்ட். ஸோ நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ண பிறகு சில இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஹலோ ஐ எம் ஜஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃபீலிங்ஸ் சம்திங் மெசேஜ் இங்கே வந்திருக்கு. நம்ம ப்ரோக்ராம் மூலயமா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெசேஜ் வரும். இப்போ இங்கே ஜென்ரேட் பண்ணிச்சுல இந்த பிளே கிரவுண்டில் இந்த மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் தான் வந்து நம்ம இதில் வந்திருக்கோம் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டில் வந்து வரும். அதை நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணி ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ மெயினாக இங்கே ரிசல்ட் வந்திருக்கு. இங்கே வந்திருக்கு பாருங்க. ஹலோ ஐ எம் ஜஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஐ டோன்ட் ஹவ் எனி ஃபீலிங். சேம் லைக் இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலராக இந்த மெசேஜ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் மாடலில் வந்து வர ரெஸ்பான்ஸோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டீட்டெயிலாக பின்னி பார்ப்போம். இப்போக்கி வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த மெசேஜ் தான் வரும். இந்த கண்டென்ட் மெசேஜ் தான் வேணும். எப்படி இங்கே பிளே கிரவுண்டில் எப்படி டிஸ்பிளே ஆனிச்சோ அந்த மெசேஜ் தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் பண்ண வேணாம். இதை பிரிண்ட் பண்ணாமல் நம்ம இன்னொரு பிரிண்ட் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் டாட் சாய்ஸஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸில் உள்ள மெசேஜ் அதில் உள்ள கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்கிறோம். கண்டென்ட் அவ்வளோதான். நாட் பிரிண்ட் ஆஃப், இட் ஷுட் பி பிரிண்ட். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். எப்படி பிளே கிரவுண்டில் டிஸ்பிளே ஆனிச்சோ இந்த மெசேஜ் ஹலோ ஐ எம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இப்போ டிஸ்பிளே ஆகும். ரன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ ஐ எம் ஜஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃபீலிங்ஸ். ஸோ த சேம் இன்ஃபர்மேஷன் நம்ம பிளே கிரவுண்டில் வாங்கின அதே இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ரோக்ராம் மூலியமாக கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஓப்பன்ஏஐ மாடல் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு. இன் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம நிறைய கான்செப்ட் பற்றி பார்ப்போம்.